T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்சஸ் வந்து நடந்து முடிஞ்சுது. எப்படா வந்து இந்தியாவுக்கு மேட்சஸ் வந்து நடக்கும்? குரூப் ஏல வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் மேட்ச் நடந்தது. அதுக்கப்புறம் எப்போ நம்ம இந்தியா மேட்சை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது ஆவலோட வந்து நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம். மேட்ச் இந்தியா வெர்சஸ் அயர்லாண்டுக்கு மேட்ச் நடந்தது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேற்று அயர்லாந்து வெர்சஸ் இந்தியாவுக்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் இந்தியா வந்து ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பவுலிங் சூஸ் பண்ணி அயர்லாந்து வந்து எப்படியும் ஒரு 120, 130 ரன்ஸை வந்து கொண்டு போவாங்க. இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது நடக்கவே கிடையாது. ஹார்திக் பாண்டியா சிறப்பாக பந்து வீசி ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட் எடுக்கிறாரு. அக்சர் பட்டேல் விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் தென் ஹர்ஷ்தீப் சிங் எல்லாருமே வந்து கலக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்குவாடில் நான் நேற்று வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சன், சிவம் டூபேக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் விளையாடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஸ்குவாடில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கிடையாது. ரோஹித் சர்மா, விராட் கோலி தான் வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. ஸோ அதனால் சிவம் டூபேக்கு நேற்று மேட்ச்சில் வாய்ப்பு கிடைச்சிது. பட் ஆனால் அவருக்கு வந்து ரன் அடிக்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அயர்லாந்து ஒரு வழியாக போராடி 16 ஓவரில் வந்து 96 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த 96 ரன்னை இந்தியா வந்து சேஸ் பண்ணுறதுக்கு களமிறங்கி யார் இறங்குறாங்க அப்படின்னா விராட் கோலி அண்ட் தென் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்குறாங்க. ஒன் டவுன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அற்புதமான நாக் ஆடினார் ரோஹித் சர்மா. 52 ரன்னு கிட்டத்தட்ட அடித்து அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியே போகிறாரு. அதுக்கு முன்னாடியே ஆனால் ஒரு விக்கெட் விழுந்துச்சு. விராட் கோலி வந்து பெரிதும் எதிர்பார்த்தோம். ஒரு 5 பால் தான் ஆடினார், ஒரே ரனில் அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஒன் டவுன் சூரியகுமார் யாதவ் வருவார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்தது வந்து ரிஷப் பண்ட் ஒரு செம்மையான நாக் ஆடினார். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியகுமார் யாதவும் அவுட் ஆகிட்டு போவ ரிஷப் பண்ட் வந்து என்ன ஒரு ஆட்டம் ஆடுறாரு, வேற லெவல். ரிஷப் பண்ட் அருமையான ஆட்டத்தை ஆடினார். அதுக்கப்புறம் வந்து சிவம் டூபே இருந்தார். பட் இருந்தாலும் அவர் ஒரு 2 பாலை தான் வந்து பிடிச்சாரு. அதுக்குள்ளே ரிஷப் பண்ட் வந்து அடித்து மேட்ச் வின் பண்ணார். மேட்ச் வின் பண்ணும்போது அவர் கடைசியாக ஒரு பாலை வந்து தூக்கி 6 அடிப்பார் பாருங்கள், வேற லெவல். ஏபிடி டிவிலியர்ஸ் மாதிரி திரும்பி வந்து அடிப்பார். நேற்று மேட்ச்சில் ஜெயிச்சது மூலயமா வந்து இந்தியா வந்து நெட் ரன் ரேட்டில் 3.6 கிட்ட இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம குரூப் ஏல வந்து பார்த்தோன்னா நம்ம தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து இந்தியாவுக்கு யார் கூட மேட்ச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் கூட மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து முக்கியமாக ஜெயிச்சே ஆகணும். ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் எல்லாருமே சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னைக்கு சீக்கிரமாக ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி உட்காந்து மேட்சை பார்க்கணும். இதுதான்டா மேட்ச்சு அப்படின்னு. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வார்ம் அப் மேட்சும் வந்து இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ்க்கு இதே பிச்சில் தான் நடந்தது. இந்த மேட்சும் நியூயார்க்கில் தான் அதே பிச்சில் தான் வந்து நடந்தது. பாகிஸ்தான் கூட இந்தியா விளையாட போதில்லை. அந்த மேட்சுமே இதே பிச்சில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த T20 வேர்ல்டு கப் பொதுவாக எடுத்துக்கிட்டனாலே இந்தியாவுக்கு சாதகமாக தான் அட்டவணையை இவங்க தயார்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும் மேட்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்லேயே கிடையாது, எல்லாமே வந்து டேல தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்மளோட குரூப் ஏல பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு டீமை மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் மற்ற குரூப்லலாம் வந்து பார்த்தோன்னா மற்ற டீமுக்கு செம டஃப் கொடுக்குற மாதிரிலாம் டீம்ஸ்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. குரூப் பி, சியில், டியில் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற டீம் எல்லாருக்குமே கொஞ்சம் ரேஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் எதுவாக இருந்தாலுமே சரி, இந்த குரூப் ஸ்டேஜை தாண்டி சூப்பர் 8 போகும்போது தான் உண்மையான ஆட்டமே இருக்குது. ஒவ்வொரு டீமோட ஆட்டமும் அப்போ தான் வந்து வெளியே தெரிய வரும். நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து சண்டே மேட்சை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நீங்களும் பாருங்கள், இந்தியா இந்த வாட்டி வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து வேர்ல்டு கப்பை லிஃப்ட் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.